அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் எப்படி அமைய போகிறது, குறிப்பாக அடுத்த 2 வாரங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது. 100% அல்ல, 500% இது நடந்தே தீரும். உங்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றம் கிடைக்கும் அற்புதமான நேரமாக ஒரு முடிவு அமைய போகிறது என்பதை உறுதியாகவே இந்த வேளையில் கிரகநிலைகள் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. எனவே துலாம் ராசிக்காரர்கள் தவற விடாமல் சரியாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்றால் ஒரு புதிதாக தொழில் துவங்குதல் அல்லது புதிதாக வேலையில் இணைதல், புதிதாக ஏதேனும் பணிகளை மேற்கொள்ளுதல் அல்லது வளர்ச்சி பாதையில் ஏதேனும் புதிய நுணுக்கமான விஷயங்களை மேற்கொள்ளுதல், புதிதாக ஒரு படிப்பை தேர்வு செய்து படித்தல் என எதுவாக இருந்தாலும் அந்த ரீதியான விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க. மற்றவர்களின் ஆலோசனையை முழுமையாக கேளுங்கள். மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிறபடியே நீங்கள் செயல்படுத்த கூடாது. உங்களுக்கு எது சரி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு தோன்றுகிறதோ அதுபோன்று செயல்படுங்கள். யாரோ ஒரு நபர் காட்டுகிற திசையை நோக்கி பயணிக்க வேண்டாம். அப்படி பயணிக்காமல் ஒரு முடிவு உறுதியாகவே உங்களுடையதாக இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 2 வாரங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் மற்றவர்களை ஏற்றிவிடும் ஏணி படிக்கட்டாக அமைவதை காட்டிலும் அந்த ஏணியில் பயணம் செய்து நீங்களே ஏணியின் உச்சியை அடையக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்க இருப்பதால் துலாம் ராசிக்காரர்கள் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த வேலையை பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிரடியாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறார். ராசிநாதர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்தெறிய முடியும். இறுதியாகவே இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியாக மிக சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக ராசியின் நாதர் உருவாக்கி கொடுக்கிறார். கலைத்துறையில் வருமானம் அதிகரிக்கும் ஒரு முடிவு தீர்க்கமாக உங்களுடைய முடிவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. பின்னடைவுகளை தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. லாபம் நிறைந்த ஒரு தருணமாக அடுத்த 2 வாரங்கள் அமைய போகின்றன. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் அற்புதமான வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை மேற்கொள்வதோடு அரசியல் சதுரங்க
அந்தரங்கத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. குரு பகவான் கர்மத்தில் உச்சபலம் பெற்ற அமைப்பில் 11 முதல் வக்ரகதியில் திரும்புகிறார். குருவினுடைய வக்ரம் உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. குரு பகவான் வக்ரகதியில் திரும்பும் இந்த வேலை என்பது நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் 9 குரு இருந்தால் எப்படியோ அதே போன்றுதான் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதிலும் உச்சபலம் பெற்ற மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உறுதியாகவே பூர்த்தியாக கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. குரு பகவானின் அமைப்பால் இல்லத்தில் பல சுபகாரியங்கள் இந்த வேளையில் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வருமானம் உயரும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறையும். சொந்த வீடு வாங்கக்கூடிய நல்ல யோகம் வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அமைய போகிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது. நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய அமோகமான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அதிரடியாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் யுக்தியை பயன்படுத்தி கொண்டு சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக சனி பகவான் பூனரோக சத்துருஸ்தானமாகிய 6ல் வலம் வருவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக அமைய போகிறது. ராசியின் உச்ச அதிபதி அமோகமான பலத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல மாற்றம் கிடைக்கும். நீங்கள் செய்ய நினைக்கும் திட்டங்களை உறுதியாகவே சிறப்பான முறையில் செய்து முடிக்க முடியும். அலுவலக சூழல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விருப்பமான இடமாறுதல், தொழில் மாறுதல், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்ற நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் தடாலடியாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே உண்டு. ஏனென்றால் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் ராகு அமர போகிறாருங்க. எனவே ராகுவின் அமைப்பு அமோகமான வாய்ப்புகளை பல மடங்கு உறுதியாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் ஏற்படுத்தி கொடுப்பதால் ராகுவின் நட்சத்திர பயிற்சி மிக சிறப்பான வாய்ப்பை உருவாக்குகிறது. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானமாகிய 11ல் வலம் வருகிறார். கேது லாபத்தில் இருப்பது தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும். எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தடாலடியாக துலாம் ராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மத்திய மாநில அரசின் சலுகைகள், நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு போன்ற அனைத்துமே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூட போகிறது. பல்வேறு வகையான சூட்சமங்களை நன்கு கற்றறிந்து செயல்படுவதால் அவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையும் முழுமையாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியை ராசியின் நாதர் ஏற்படுத்தி கொடுப்பதால் அவருடன் இணைந்திருக்கும் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் இந்த தருணத்தில் சாதுரியமாக பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வித்யாகாரகரான புதனும் வலுவாக ஜென்மத்தில் வலம் வருகிறார். எனவே மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு. மேலும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தை விட்டு விலகுகிறாருங்க. கிருஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தை விட்டு விலகும் இந்த வேலை என்பது நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. ஆரோக்கிய தொல்லைகள், நெருக்கடிகள் போன்றவை விலகும். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். ஒரு முடிவு நீங்கள் எடுக்கக்கூடியவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. எனவே சூரியனின் அமைப்பு தீர்க்கமாக முடிவெடுப்பதோடு மட்டுமல்லாது திடகாத்திரமாக பல பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது அலைச்சல் சிரமம் குறையும். பல பணிகளை சுமாட்டாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். மேலும் இந்த வேளையில் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் அவர் சப்தமாதிபதி
சப்தமாதிபதியாகவும் இருக்கிறார். சப்தமாதிபதியும் தனாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் எளிதில் கிடைக்கும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது. சரியான முறையில் துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். வீண் அலைச்சலும் சிரமங்களும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் விவசாயம் சார்ந்த பணிகளில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதோடு மட்டுமல்லாது சந்திரன் பல இடங்களில் வலம் வந்தாலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். எனவே துலாம் ராசிக்காரர்கள் சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் மிக சிறப்பான சூழலை உருவாக்குவதால் அடுத்த 2 வாரங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்று சொன்னால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தான். எனவே உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. அது மட்டுமல்லாது ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல சிக்கலும் சிரமமும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும்.